ஊர்க்குருவி பறவைகள். ஊர்க்குருவி பறவைகள் ரொம்பவே அழகாகவும் கடலை நேசிக்கிற ஒரு பறவையாகவும் இருந்துச்சு. அது கடல் உணவுகளை ரொம்பவே நேசிச்சுட்டு வர ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. அந்த பறவைகள் கடலுக்கு பக்கத்துல இருக்க மணல் தீட்டுகள்ல தான் அதோடைய வாழ்க்கையை தொடங்கும். ஒரு ஜோடி ஊர்க்குருவிகள் முட்டையை பொறிக்கிறதுக்கான தேவையான இடத்தை தேடிட்டு வந்துச்சு. அப்போ பெண் குருவி ஆண் குருவி கிட்ட சொல்லிச்சு, நான் ரொம்ப சீக்கிரத்துல முட்டையிட போறேன், எனக்கு ஒரு நல்ல இடத்த காட்டுங்க அப்படின்ட்டு ஆண் குருவி கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆண் குருவி சொல்லிச்சான், இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கேட்டுச்சான். இங்க இருக்கிற மணல் ரொம்பவே மேன்மையா இருக்கு, நீ இங்கேயே உன்னோட முட்டையே இட்டுக்கோ, இங்க காலநிலையும் ரொம்பவே நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பெண் குருவி பதில் உரைச்சுதான். பெண் குருவி நல்லா சுத்தி பார்த்துட்டே சொல்லிச்சான், இந்த இடம் ரொம்பவே நல்லா தான் இருக்கு, ஆனால் கடலோட சீற்றத்தை நம்மளால சொல்ல முடியாது, அது எப்போ வேணாலும் பெரிய அலைகள் வரலாம் அப்படின்ட்டு சொல்லிச்சான். இப்போவே நான் உனக்கு என்னோட சக்தியை காமிக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்குருவி சொல்லிக்கிட்டே கடலை நோக்கி போச்சான். அந்த சமயம் அலைகள் ரொம்ப வேகமாகவே ஆண்குருவியை நோக்கி வந்துட்டு இருந்துச்சான். அது மறுபடியும் கரைக்கு திரும்பினதுனால ஆண்குருவி நினச்சிக்கிச்சு, இது நம்மளை பார்த்து பயந்துட்டு ஓடுது அப்படின்ட்டு தப்பாக நினச்சிக்கிச்சு. அப்போ அது திரும்பி சொல்லிச்சு, பாத்தியா, இது நம்மளை பார்த்து பயந்துதான் பின்னாடி போகுது, இதால் நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிச்சான். பெண் குருவி ஏற்றுக்க முடியாத ஒரு நிலையில சொல்லிச்சான், சரி நான் இங்கேயே முட்டையிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான். சில நாட்கள் முட்டையும் அங்கேயே ஈண்டுட்டு இருந்துச்சான். முட்டைகள்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அதோட ஆண் குருவியும் பெண் குருவியும் கடலுக்கு போய் உணவை தேட போச்சான். அப்போ கடலுடைய அலைகள் காற்றுனால ரொம்ப வேகமாக வீசி கரைக்கு திரும்பப்பட்டுச்சான். அப்போ அங்கேருந்து எல்லா பொருட்களும் சேர்ந்து அடிச்சுட்டு எடுத்துச்சான். அந்த முட்டைகளையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அப்போ ஆண் குருவியும் பெண் குருவியும் மறுபடியும் வரும் பார்க்கும்போது அந்த முட்டைகள் அங்கே இல்லையாம். அப்போதான் அந்த ஆண் குருவியும் பெண் குருவியும் நினச்சாங்களாம், கடலோட சீற்றம் அதிகமாகி நம்மளோட முட்டைகள் கடலை நோக்கி போயிருக்கோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிச்சான். அப்போதான் ஆண் குருவி அதோடைய தப்பை சரியா புரிஞ்சுக்கிச்சான். இதோடைய பொருள் என்னன்னா, தவறான பலத்துடன் ஒருபோதும் பெருமை கொள்ளக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.